கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகமாக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 16 வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதிலே சொல்லப்படுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்ய விரும்புகிறார். அப்போ அவர் விரும்புகிறபடி நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த இருதயத்தில் எவ்வளவு பெரிய விதங்களில் பாவங்கள் சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பாவம் நிறைந்த ஒரு இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாழ முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாவமான சாபமான காரியங்களை நாம் இருதயத்தில் வைத்தால் அவர் நம்முடைய இதயத்தில் வாசம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19 பார்க்கும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் அவர்தான் உண்டாக்கினார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. இந்த சரீரத்தை இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்ம சரீரம் எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், அவரோடு கூட பரிசுத்தத்தோடு கூட வாழும்போது அவர் அதற்கேற்ற நல்ல பலனை, நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனோ தானோ என்று வாழுகிற பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அன்பானுள்ளே, எல்லாருமே ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீர்களா என்று ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கக்கூடும். ஆகையினால இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரிதான், அந்த நியாய தீர்ப்புக்கு போய்தான் ஆக வேண்டும். ஆகையினால நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த சரீரத்திற்கு நாம் பொறுப்பாளி அல்ல, அது அவர் தான் பொறுப்பு. ஆகையினால இதில் இந்த சரீரத்தில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் அணுகக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும்
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்போ இல்லை, 2000 ஆண்டுக்கு முன்பு அடிக்கப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் நினைவு கூறுகிறோம். அந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். இன்னொரு முறை உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்க போகிறதில்லை. ஆகையினால இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம். ஆகையினால விக்கிரகங்களோடு பங்கு கிடையாது. இந்த மீன் எல்லாம் அந்த கடலில் வசிக்குது பாருங்க, உப்பு தண்ணியில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த உப்புனால் அது சாரமேறாதபடி அழகாக வாழ்கிறது. அதை பிடிச்சிட்டு வெளியில் வந்த பிறகு அது துடித்து அது செத்து போகுது. அப்புறம் அந்த மீனை நம்ம சமையல் பண்ணாலும் கூட உப்பு போட்டு தான் சமையல் பண்ணணும். கடல் தண்ணீரிலிருந்து தான் உப்பு தயாரிக்கிறோம். ஆனால் உப்புனால அதுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பாருங்கள், அதை சமைக்கும்போது உப்பு போட்டு தான் சமைக்கணும். அதே போல் அந்த குளத்தில் தாமரை இலை இருக்குது. அந்த இலைக்கு மேலே தண்ணியை ஊற்றி பாருங்க, அது உருண்டு வெளியில் வந்துடும். அந்த இலையில் தண்ணி தேங்கி நிற்காது. அதே போல் அந்த உலகம், பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். அது அவசியமாக இருக்கிறது. உலக காரியங்களோடு பங்கு இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது அநேக பாவங்கள். அப்போ எப்படி ஆண்டவர் தங்க முடியும் அந்த இருதயத்தில்? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களானாலும் சரிதான், எத்தனையோ பிள்ளைகள் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு ஆத்மாவிலே இயேசு கிறிஸ்து வாழ முடியாது. அவர் நம்மை விட்டு போய்விடுவார். வேதத்தில் பாருங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது என்றிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களை, அசுத்த பாவங்களை செய்கிறவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் தங்க முடியாது. அவர் இந்த இருதயமாகிய பாளையத்தை அவர் சுற்றி பார்க்க வருகிறார். இருதயமாகிய பாளையத்தில் ஒருவேளை நம்ம வீட்டு அந்த பாளையமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் திருச்சபை என்ற பாளையமாக இருக்கலாம். அவர் சுற்றி வருகிற நேரத்தில் அவர் நம்மை ரட்சிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் இருந்தால் அவர் ரட்சிக்க முடியாது. அவர் நம்மை ரட்சிக்கவும்
சத்துருடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் அவர் சுற்றி இந்த பாளையத்தை சுற்றி அவர் வருகிறார். ஏதாவது அசுத்தம் இருக்குமானால் நம்மை விட்டு போய் விடுவார். அன்பானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் சத்துருடைய கையிலிருந்து விடுவிப்பார். இன்னும் எத்தனையோ பேர் சத்துருடைய கையிலே பிடிபட்டு வேதனையோடு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சத்ருவினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்கள விடுவிக்க கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அவர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார். ஆகையினால் அன்பானவர்களே, நம்ம ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவர் நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று தூரமாயிருந்த நம்மை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் வாழக்கூடிய, அவரோடு கூட வாழக்கூடிய கிருபையை அவர் தந்திருக்கிறார். ஆகையினால இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை. 17ஆம் வசனத்தில் எபேசியர் 2:17 அல்லாமல் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பிதாவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த தேவாதி தேவன் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு நிலைமை. அப்போது இந்த இருதயத்தை இந்த இருதயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை ரட்சிக்க இந்த உலகத்தில் உள்ள உலகம் பிசாசு மாமிசத்திலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்து சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக அவர் இப்போது நம்முடைய பாளையத்தை சுற்றி சுற்றி வரும்போது அசுத்தம் இருக்கா? கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கா? குடி இருக்கா? வெறி இருக்கா? பலாத்காரங்கள் இருக்கா? எதற்கன்பான தேவனுடைய பிள்ளையே, கடைசி காலம் ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் ஆயத்தமாக இருப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அல்லேலூயா. பாருங்க, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் முடிவு பரியந்த நிலைத்திருக்கிற பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகையினால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ருசித்தது உண்டானால்
நீங்கள் எப்படி இருக்கணும்? அவரோடு கூட வாழ வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை பார்த்தால், கர்த்தர் தயை உள்ளவர், கர்த்தர் தயை உள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் ருசித்தது உண்மையானால், ஆண்டவரை நான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே தான் இருக்கிறார், அவருடைய அன்பு மாறாதது என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை ருசித்தவங்க ஒரு நாள் விட்டுட்டு போக முடியாது. என்ன கஷ்ட வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அவரை விட்டு பிரியவே முடியாது. அப்போ எப்படி இருக்கணுமா? நீங்கள் வளரும்படி நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சியோடு இருக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டோடைய அன்புக்காக நீங்கள் வாஞ்சித்து கதற வேண்டும். அவர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்து கதற வேண்டும். இந்த உலகத்தில் அவரால் மீட்கப்பட்டவர்கள் அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போக முடியும். ஆகினால ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்யவும் வேண்டும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர். அவருக்கு பிரியமாய் நடந்தால் அவர் ரட்சிப்பார். அந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பக்தி என்று சொல்லும்போது சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவ பக்தி உள்ளவர்கள் ஆபத்து நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் மாறாதவர். நம்மை ரட்சிக்கவும் சத்துடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் அவர் இந்த ஆலயமாகிய இந்த இருதயத்திலே அவர் சுற்றி வருகிற நேரத்தில் இதில் அசுத்தம் இருந்தால் அவர் ஒரு அற்புதமுமே செய்ய முடியாது. அவர் நம்மை விட்டு கடந்து போய்விடுவார். நாம் பயபக்தி உள்ளவர்களாக, கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக, அது மட்டும் இல்லை, ஒரு பயபக்தி இருக்கும்போது ஆண்டவர் சூழ்நிலைகளை பார்த்து நம்மை விடுவித்து ரட்சிக்க, நம்மை உயர்த்த அவர் ஆவலுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இது நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நீ தங்கும் தேவாலயம். ஆண்டவரே, நாங்கள் இதை பயத்தோடே பக்தியோடே காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும்
இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை விட்டு தூரம் போய் விடாதபடி பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயத்தை காண செய்வீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. நாட்களில் எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லியும் பலவிதமான போராட்டங்களும் சத்ரு போராட்டங்களும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவேளை ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்குமானால் ஆண்டவரே நீ ரட்சிக்கவும், ஆண்டவரே எங்களை எதிர்த்து வருகிற சத்துருடைய கையிலிருந்து எங்களை விடுவிக்கவும் நீர் வாஞ்சியோடு இந்த இருதயமாகிய பாளையத்தில், இந்த வீடாகிய இந்த பாளையத்தில், இந்த திருச்சபையாகிய இந்த பாளையத்தில் ஆண்டவரே நீர் சுற்றி வரும்போது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவித தீமைக்கும் விலக்கி தேவரீர் எங்களை பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.